இப்போ ஆரம்பத்தில் வந்து இதெல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அப்போ இப்போ அந்த சிப்கார்டு வருதுன்னும் போது பொதுமக்கள்லாம் போய் பிரச்சனை பண்ண அப்போலாம் நாங்கள் கொஞ்சம் சின்ன பசங்க, எங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது. அப்போ தொழில்துறை அமைச்சராக அந்த தாமோன் பாஷா வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். உங்களுக்குலாம் வந்து வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும், எல்லாமே நல்லா டெவலப் ஆகிடலாம், இந்த ஏரியாவை கொஞ்சம் வேறு மாதிரி மாறிடும், எவ்வளோ நாள் இப்படி கஷ்டப்பட்டது போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினார். இது பண்ணார். நாங்களும் எல்லாருமே இடத்த கொடுத்தோம். அவர் சொன்ன பேச்சு கேட்டு எந்த பிரச்சனையும் எல்லாம் விட்டுட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தொழிற்சாலைலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்ன போலேயே வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுத்தாரு. ஆனால் அவங்களுக்கு எல்லாரும் ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் கொடுத்தாங்க. உங்கள் தகுதிக்கு அந்த வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திலே வந்து ஒரு வலைதளம் ஒன்று ஏற்படுத்தினாங்க. அதாவது எந்த இடம் எந்த சர்வே நம்பரோட மேட்ச் ஆகும் அப்படின்ற போல் வந்து ஜிஎஸ், அதாவது தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு வலைதளம் ஒன்று ஜிஎஸ், நம்ம ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. அந்த வலைத்தளத்தோடு மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்போது கரெக்டாக அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே தான் அது அந்த ஏரி முறையாக வந்து யார் யாருக்கெல்லாம் நம்ம புகார் பண்ண கொடுக்குறோமோ, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சிப்காட்டு, அதுக்கப்புறம் அந்த பிடபிள்யூ சொந்தமான ஏரியா, பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியா. இப்போ அந்த லிஸ்ட்லேயே இல்லை, பொதுப்பணித்துறை லிஸ்ட்லேயே அந்த ஏரியை வச்சாங்க. ஒரு ஆர்டிஐ போட்டு ஒரு தகவல் வாங்குறேன், அந்த லிஸ்ட்டே தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 107 பக்கம் ஆதாரத்தை நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோமே. 107 பக்கம், அது எல்லாமே தெளிவாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், இந்த புகார் வாங்கின அத்தனை பேருக்கும் தெரியும். இது ஊரறிந்த ரகசியம், உள்ள ஏரி இருந்து ஊரறிந்த ரகசியம். அப்போ இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே எவ்வளோலாம் அவங்க தள்ளி போட முடியும் தள்ளி போட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அட்வொகேட்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசி அதை நம்பர் ஆக்கிட்டாங்க. அது ஏற்கனவே வந்து அது போல் மிரட்டல் பண்ணுற கம்பெனி, அப்படிப்பட்ட தொழிற்சாலை தான் அது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ முதல்ல என்கிட்ட பேசினார் சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்களாம் வந்து என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஏன்பா அதெல்லாம் பெரிய இதுப்பா, பெரிய பெரிய ஆளுங்க வந்து ஸ்கிராப் எடுக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஏன்பா நீ மோதுற, அதெல்லாம் ஏன் அப்படி அந்த ரேஞ்சில் பேசக்கூடியவங்க. இப்போ சிஎம்ஏ வந்து போயிட்டாரா, இது கண்ணுக்காது மூக்கெலாம் செட் பண்ணி சிஎம் கம்பெனியில் கூட சொல்கிறாங்க. சிஎம் வந்து போனால் கலெக்டரே ஒரு தழக்கம் இருக்குல்ல, இப்போ நாளைக்கு ஃபேக்ட் பண்ணி அப்படின்னா இல்லைங்க சிஎம் வந்து போனாருங்க, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அப்புறம் நாளைக்கு வச்சுட்டு வேறு எதாவது சிக்கலில் மாட்டிக்க போகிறோம். அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து சிப்கார்டு எடுத்துட்டாங்க, ஆரம்பத்தில் போய் கேட்பாங்க இல்லையா. இப்போ மக்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது ஒரு விஓ ஆஃபீஸு, ஒரு தாலுகா ஆஃபீஸு, அமைச்சர் வந்து அவங்க மனு கொடுக்குறது, ஒரு கலெக்டரை பார்த்தா மனு கொடுக்குறது, இங்கே ஏறி இருந்துச்சிங்க எல்லாம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய கம்பெனி பார்க்கலாம், அதுக்கிட்டலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஏங்க அதாவது சிப்கார்டு எடுத்துதுங்க, கவர்மெண்ட் எடுத்துருக்கீங்க, நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. அதெல்லாம் ஜியோ போட்டாங்க. அவங்க என்ன ஜியோ போட்டாங்க, ஒரு நீர்வழி பாதை அடைச்சிட்டா எப்படி போகும்? ஒரு 100 ஏக்கர் ஏரி, அது நீர்வழி பாதை, ஒரே ஒரு பாதை தான், அந்த பாதையை அடிச்சிட்டீங்க. ஒரு பக்கம் ரோடு, ஒரு பக்கம் அதான் நான் சொல்லல 3, அதாவது 3 பக்கம் கரை, ஒரு பக்கம் தான் நீர்வழி பாதை. அப்போ அந்த பக்கத்தில் நீங்கள் அடிச்சிங்கன்னா தண்ணி எப்படி வரும்? இது என்ஓசி கொடுத்த அறிவாளி யாரு? இன்னைக்கு வரைக்கும் தகவல் வாங்க முடியல. ஆணையத்தை போட்டு ஆணையத்திலே வந்து தகவல் கொடுக்க சொல்லி, ஆணையத்தை தகவல் கொடுக்க சொல்லி 3 வருஷம் ஆகும். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெறுதலும் பெறுதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெறுதலும் பெறுதுகள் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் ஆர்டிஐ ஆர்வலரும் சமூக செயற்பாட்டாளருமான மரியாதைக்குரிய தோழர் திரு அமரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஏன் அப்படி செய்தியில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆர்டிஐ தகவல்கள் மூலமாக கிடைத்த ஒரு செய்தி தான். ஒரகடம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் ஏரி ஆக்கிரமிப்பை பல்லாண்டு காலமாக வந்து பண்ணி வச்சுருந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை உங்கள் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஆச்சரியத்தையும் புருவங்களை உயர்த்த செய்த ஒரு தகவலாக எனக்கு மாறுச்சு அப்படின்னா, நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் ஆய்வுக்கு போயிருக்கிறாரு. அவருக்கு அந்த பகுதியை பற்றி மேபி முழு விவரங்கள் கொடுக்கப்படாமல் கூட இருந்திருக்கலாம் அதிகாரிகள் மூலமாக. பட் அவர் போகும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் வந்து கிடைக்கிது. இப்போ இந்த பகுதிக்கு தான் முதலமைச்சர் போயிருக்கிறாரோன்னு வந்து நமக்கு தோணுச்சு. அதன் பிறகு தான் உங்கள்கிட்ட நான் தொடர்பு கொண்டு பேசினேன். நீங்கள் தகவல்களை வந்து எனக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. முதல்ல அந்த ஏரி ஆக்கிரமிப்பு, அந்த தனியார் நிறுவனத்துடைய பின்னணி என்ன, இது எந்த காலத்தில் துவங்கினாங்க, இதை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதிலிருந்து துவங்கிடலாம். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 2006 வந்து அந்த பகுதியில், இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சிப்கார்டு கொண்டு வராங்க, சிப்கார்டு திட்டங்களை கொண்டு வராங்க. அதில் இந்த ஒரகடம் பகுதின்னு சொல்லுவாங்க, சென்னகுப்பம் ஊராட்சி தான் அது. சென்னகுப்பம் ஊராட்சியில் வந்து ஒரகடம், சென்னகுப்பம், அந்த 2 கிராமம் சேர்ந்தது சென்னகுப்பம் ஊராட்சி. சென்னகுப்பம் பக்கத்தில் வடக்குப்பட்டு, அப்புறம் பண்ருட்டி, மேட்டுப்பாளையம், மாத்தூர், வைப்பூர், இது போல் கிராமங்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஏக்கர் வந்து சிப்கார்ட்டுக்கு வந்து இடம் எடுக்கிறாங்க. அதில் இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1500 ஏக்கர் இந்த 2 கிராமத்துலேயும் ஒரகடம் சென்னகுப்பத்தில் எடுக்கிறாங்க, கையகப்படுத்துகிறாங்க. அதில் இந்த நிசான் கம்பெனிக்கு வந்து 610 ஏக்கர் வந்து இடம் வந்து அலாட் பண்ணுறாங்க. 99 லீஸுக்கு வந்து 99 வருஷம் லீஸுக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. என்ன ஆண்டில் அது? 2012. 2012, 11, 12 அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க அலாட் பண்ணுறாங்க.
அலாட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ள ஏரியும் இருக்குது. இது அவங்களுக்கு தெரியும், ஏரின்னா அவங்களுக்கு தெரியும். நம்ம சிப்காட்டு தானே கொடுக்குது, அவங்களுக்கு தானே எல்லாத்தையும் கூட இன்னும் அதை நிறைவேறதுக்கான இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது இடம் அலாட்மெண்ட் கிடச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரி நடுவில் வர்றதுனால ஏரியும் நிறவி அந்த தொழிற்சாலையை வந்து கட்டி முடிக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் வந்து இதெல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ அந்த சிப்கார்டு வருதுன்னு போது பொதுமக்கள்லாம் போய் பிரச்சனை பண்ண, அப்போலாம் நாங்கள் கொஞ்சம் சின்ன பசங்க, எங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது. அப்போ தொழில்துறை அமைச்சராக அந்த தாமோன் பாஸ் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்தினார். உங்களுக்குலாம் வந்து வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும், எல்லாமே நல்லா டெவலப் ஆகிடலாம், இந்த ஏரியாவை கொஞ்சம் வேறு மாதிரி மாறிடும், எவ்வளோ நாளைக்கு இப்படி கஷ்டப்பட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினார், இது பண்ணார். நாங்களும் எல்லாருமே இடத்த கொடுத்தோம். அங்கே இருக்கிற கிராம மக்கள், ஏன்னா பக்கத்து கிராமம் தான் நான், அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே இது பண்ணுவாங்க, பேசுவாங்க, கொடுத்தாங்க இடத்த எல்லாம் கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன பேச்சு கேட்டு எந்த பிரச்சனையும் எல்லாம் விட்டுட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தொழிற்சாலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்ன போலேயே வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுத்தாரு. ஆனால் அவங்களுக்கு எல்லாரும் ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் கொடுத்தாங்க. உங்கள் தகுதிக்கு அந்த வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாரும் ஹவுஸ் கீப்பிங் இதான் அவங்க சொன்ன தகுதியுடைய வேலை கொடுத்தாங்களா? ஆமாம், வீட்டுக்கு ஒருத்தர் வேலை, அது எந்த வேலை என்ன இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் வேலை கொடுத்தோம், அவ்வளோதான். உங்கள் தகுதிக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இது நடந்து ஒரு 5 வருஷம் ஆகுது இல்லைங்களா. அதுக்கப்புறம் சரி நம்ம ஏரியாவில் கம்பெனி வருது, நம்ம அடுத்து கொஞ்சம் படிப்பு மற்ற விஷயம்லாம் உயர்த்திட்டு ஒரு ஐடிஐ டிப்ளமோ ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு போய் வேலை கப்பணும் போய் கேட்டால் கம்பெனியில் சொல்கிறது என்னென்னா, இது அதாவதுன்னா லோக்கல் ஆளுக்கு வந்து நாங்கள் வேலை கொடுக்க மாட்டோம், எங்கள் ஊர்லேயே வந்து கம்பெனி வச்சுட்டு எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டோம். ஆமாம், இது அவங்க பாலிசியாக கொண்டு வராங்க. கொள்கை முடிவாக வருது. கொள்கை முடிவு, அந்த தொழிற்சாலைகளோட கொள்கை முடிவு. லோக்கலாலாம் வந்து யூனியன் ஆரம்பிச்சிடும், இது பண்ணுறான், ஊருக்காரங்க வந்து அப்படியே ஒன்றா உட்காந்துருங்க ஆர்ப்பாட்டத்தில், அதனால் வந்து உங்களுக்கு தான் யாரும் லோக்கல் ஆளுக்கு நாங்கள் வேலையை தர மாட்டோம் அப்படின்ற போல சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சமூக ஆர்வலராக ஆர்டிஐ எல்லாம் போடுறோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் சங்கம் வந்து ஏரிகளின் மாவட்டம் அதிகமாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு 2 ஏரி 3 ஏரி இருக்கும். அப்போ சென்னை குப்பத்துன்னு ஒரு ஏரியுமே காணுமே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா ஒரு ஏரின்னு ஒன்று இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு நம்மளால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. அதாவது முதல்ல இந்த அமைப்புக்கும் இப்போவும் வேறு மாதிரி இருக்கும், தொழிற்சாலாம் வந்ததுனால ஒரு மாதிரி கொஞ்சம் வரும். அப்போது என்ன பண்ண, டவுன்லோட் பண்ணி சரி அதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தா கம்பெனிக்குள்ளே தான் அந்த ஏரி வரா போல் தெரியுது. ஆனால் எங்கே நம்ம அதை ஒரு எக்ஸாக்டாக நம்ம இது பண்ண முடியல. அதுவும் போக வந்து ஆதாரம் இல்லாமல் நம்ம ஒரு புகார் கொடுத்தோம் இது பண்ணோம்னா பிரச்சனை பெருசாகிடும். ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிர்த்து நீ பேசுறியான்ற போல நம்ம ஒன்று சேர்ந்துருவாங்க, வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திலே வந்து ஒரு வலைதளம் ஒன்று ஏற்படுத்தினாங்க. அதாவது எந்த இடம் எந்த சர்வே நம்பரோட மேட்ச் ஆகும் அப்படின்ற போல் வந்து ஜிஎஸ், அதாவது தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு வலைதளம் ஒன்று ஜிஎஸ், நம்ம ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. அந்த வலைத்தளத்தோட மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்போது கரெக்டாக அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே தான் அந்த ஏரி, அதாவது இந்த ட்ரோன்லாம் வச்சு பார்ப்பாங்க ரைட்டா. இப்போ இந்த ஜிசிசியில் கூட பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வச்சு இன்னைக்கு செய்தி தோழர் என்னன்னா டீட் நெக்ஸ்ட்ல கூட வந்திருக்குது, 300லேருந்து 400% வந்து ரைஸ் இன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜிஎஸ் மேப் வைக்கிறாங்க. ஸோ ஒரு வீடு வந்து மொட்டை மாடியில் வந்து டேங்கர்ஸ் கூட அந்த வீடு மாதிரி கன்சிடர் பண்ணிக்குது, எக்ஸ்ட்ராவா ஒரு பொருள் கன்சிடர் பண்ணிக்குது. அது மாதிரி ஜிஎஸ் வச்சு இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது போல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஏரி உள்ளே இருக்கிறது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகுது. சரி, நம்ம அப்படியே சும்மா தோராயமாக குத்து மதிப்பாக நம்ம வந்து இது நடவடிக்கை எடுக்க முடியாது. நம்ம பெரிய ஒரு நிறுவனத்தை, பெரிய ஒரு அரசமைப்பை நம்ம எதிர்த்து நம்ம அதை எதிர்த்துல அவங்க செஞ்ச தவறுகள் நம்ம சுட்டி காட்டணும் போது நம்மளுக்கு ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. அப்போ தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள்லாம் வந்து கேட்டு வாங்குறேன். வாங்கும்போது ஒரு சில பேர் வந்து பேசினாங்க, எல்லாம் இது போல வேணாப்பா விட்டுரு, அதெல்லாம் ஏன்பா நீ மிரட்டல்கள் கட்டாயம் வந்திருக்குமே உங்களுக்கு. மிரட்டல்களாக இல்லை, இது ஒரு அன்பு மிரட்டல் போல சொன்னாங்க எல்லாம், அன்பான சர்வாதிகாரம். ஆமாம், அது சொல்கிறதே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். எதுக்குப்பா தம்பி டெய்லி வீட்டுக்கு போவானாவா, அந்த ரேஞ்சில் தான் பேசுவாங்க. நம்ம வீட்டுக்கு போனோம் நல்லா இருக்கணும் அப்படிலாம், என்னப்பா குடும்பம் குழந்தைலாம் இருக்குவானாப்பா அந்த ரேஞ்சில் தான் அவங்க பேசுவாங்க. ஸோ இது போல் இருக்கும், அதெல்லாம் பற்றி நான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற போல் அப்படியே இருப்பேன். ஸோ நமக்கு தேவையான முழுமையான ஆவணங்கள் வந்துச்சு. அப்போ முறையாக வந்து யார் யாருக்கெல்லாம் நம்ம புகார் மனு கொடுக்குறோமோ, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சிப்காட்டு, அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூ சொந்தமான ஏரியா, பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியா. இப்போ அந்த லிஸ்ட்லேயே இல்லை, பொதுப்பணித்துறை லிஸ்ட்லேயே அந்த ஏரியா விட்டாங்க. ஒரு ஆர்டிஐ போட்டு ஒரு தகவல் வாங்குறேன், அந்த லிஸ்ட்லேயே தூக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா அத்திப்பட்டி கதை மாதிரி இருக்கிறது. ஆமாம், கிணத்தை காணும் போல் ஏரியை காணும், அவ்வளோ பெரிய ஏரியை காணும். அது அப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இவங்க வந்து புகார் மனு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு ஏரிகள் வாட்டர் பாடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கு பதிவு பண்ணோம் அப்படின்னால வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அப்போது பதிவு பண்ணி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அது பெரிய ஒரு பதிவு பண்ணாமே ரொம்ப தடுத்தாங்க. எவ்வளோ முடியுமோ நம்ம கிடைச்சாங்க. அதாவது நம்ம அப்படியே விட்டு ஓடி போயிடுவோன்றதுக்காக
இது எழுத்து சரியில்லை, இந்த வாக்கியம் சரியில்லை, இது வந்து டல்லாக இருக்குது. கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஆதாரம் தானே, அது எப்படி இருக்கும்? அதுக்கு நாங்கள் கூடுதல் ஆதாரங்கள்லாம் கொடுக்குறோம்ல. இல்லை நீங்கள் வந்து அந்த ஆதாரம் சமர்ப்பிக்கும் போது இது இப்போ ஏரியா தாங்க இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து இப்படி இருந்துச்சுங்க, அந்த மாதிரி ஆதாரம்லாம் சமர்ப்பிச்சிங்களா? கவர்மெண்ட் டேட்டாஸ் கொடுத்தீங்களா நீங்கள்? கிட்டத்தட்ட 107 பக்கம் ஆதாரத்தை நம்ம தெளிவாக கொடுத்துருக்குமே. 107 பக்கம். அது எல்லாமே தெளிவாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், இந்த புகார் வாங்கின அத்தனை பேருக்கும் தெரியும். இது ஊரறிந்த ரகசியம், உள்ள ஏறி இருக்கிறது ஊரறிந்த ரகசியம். அப்போ இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே எவ்வளோலாம் அவங்க தள்ளி போட முடியும் தள்ளி போட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அட்வொகேட்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசி அதை நம்பர் ஆக்கிட்டாங்க. நம்பர் ஆக்கினதுக்கப்புறம் முதல் இதுலேயே முதல் நாள் வழக்கு எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பசுமை தீர்ப்பாயத்தோட நீதிபதி வந்து புரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட சொன்னார். இது ஆதாரங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அமைச்சு, அதாவது உண்மை கண்டறியும் குழு, அதில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் சார்பாக ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், அதுக்கப்புறம் வந்து பொதுப்பணித்துறையில், அதாவது இப்போ நீர்வளத்துறைன்னு மாற்றிருக்காங்க இல்லையா, நீர்வளத்துறையிலேருந்து ஒரு டி கேடரில் ஒருத்தர் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது சரி நம்ம மாசு கட்டுப்பாடு, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துலேருந்து ஒரு அலுவலரை போட்டு அது அந்த ஏரியோட நிலைமை இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது என்னன்றதை பார்த்து 4 வாரத்தில் தீர்ப்பு விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. 4 வாரன்றது இந்த ஆர்டர் போட்டு வந்து 11/11/2025 போட்டது. இன்னைக்கு வரைக்கும் வந்து இவங்க எதுவுமே ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தடுத்து போட்டு 2 மாதத்துக்கு ஒரு முறை ஏரிங் போட்டே தான் இருக்காங்க. சரி, நம்மளுக்கு எனக்கு வந்து நீதி மேலே நம்பிக்கை இருக்குது. எப்போனாலும் வந்து தீர்ப்பு வந்து சாதகமாக தான் வரும். சாதகமாக மீன்ஸ் அந்த ஏரியை மீட்கிறப்போல் தான் அவங்க தீர்ப்பு வர்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ முதலமைச்சர் வந்து போனதுலேருந்து அவங்களோட இது வேறு மாதிரி மாறி. ஏன்னா இப்போது மற்றவங்கலாம் வந்துட்டு போனால் பிரச்சனை இல்லை தவிர சிஎம் அவர்களே வராங்கன்னா மேபி அவருக்கு அந்த நான் சொன்ன மாதிரி அவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், விஷயங்கள் சென்றடையாமல் இருக்கலாம். அவர் வந்துட்டு போகிறோன்னா வெயிட் அதிகமாகவும் இப்போ நிசான் கம்பெனியோ அதை அந்த குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்துக்கோ ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும்ல, ஏற்கனவே வந்து அது போல் மிரட்டல் பண்ணுற கம்பெனி அது இப்போ அப்படிப்பட்ட தொழிற்சாலை தான் அது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ முதல்ல என்கிட்ட பேசினார் சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்களாம் வந்து என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஏன்பா அதெல்லாம் பெரிய இதுப்பா, பெரிய பெரிய ஆளுங்க வந்து ஸ்கிராப் எடுக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஏன்பா நீ மோதுற, அதெல்லாம் ஏன் அப்படி அந்த ரேஞ்சில் பேசக்கூடியவங்க. இப்போ சிஎம்ஏ வந்து போயிட்டாரா, இது கண்ணுக்காது மூக்கெல்லாம் செட் பண்ணி சிஎம் கம்பெனியை கூட சொல்கிறாங்க. சிஎம் வந்து போனால் கலெக்டரே ஒரு தழக்கம் இருக்குல்ல, இப்போ நாளைக்கு ஃபேக்ட் பண்ணி அப்படின்னா இல்லைங்க சிஎம் வந்து போனாருங்க, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அப்புறம் நாளைக்கு வச்சுட்டு வேற எல்லாம் சிக்கலில் மாட்டிக்க போகிறோம். அது போல் அவங்க யோசிக்க தோணணும் இல்லைங்களா? யோசிக்கிறாங்களா இல்லையா? இவங்க அதிகாரிங்க அப்படி தான் போய் மிரட்டுவாங்க, கட்டாயம் பண்ணுவாங்க. ஒரு லீகல் டீம், இந்த டீம், அந்த டீம்னு பெருசாக வச்சுட்டு ஒரு பெரிய லாபி பண்ணுறவங்க அவங்க. இப்போ அதை நம்பி வந்து ஒரு 300 கம்பெனி இருக்குது. ஒரு கார் தானாக வந்து அவங்க கார் அங்கே அசம்பிள் தான் பண்ணுறாங்க, கார் இன்ஜின் மட்டும் தான் உள்ளே பண்ணுறாங்க. ஓகே, மற்ற விஷயம்லாம் ஒரு ஹெட்லைட் ஒரு இடத்துலேருந்து வருது, டோர் ஒரு இடத்துலேருந்து வருது, ஒயரிங் ஆனஸ் ஒரு இடத்துலேருந்து வருது, பம்பர் ஒரு இடத்துலேருந்து வருது. ஸோ இப்போ அந்த கார் சீட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து வருது. இப்போ ஒவ்வொரு பேர் பார்ட்ஸும் அங்கே சுற்றி இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளும் இதை நம்பி தான் இருக்குது. இது ஓஎம், ஒரு ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது இருக்கிற டயர் 1 டயர் 2 கம்பெனிஸ் எல்லாம் ஒரு 300 கம்பெனி இருக்குது. இப்போ இப்படி தான் மிரட்டுவாங்க. அப்போ நான் என்னை வந்து நீங்கள் இந்த ஏரியா எடுத்திங்கன்னா இங்கே சுற்றுப்பட்டில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே மூடுற போல இருக்கும். அந்த ரேஞ்சில் மிரட்டக்கூடியங்க. இப்போ சிஎம் வந்து போனதுக்கப்புறம் இன்னும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இப்போ இது எடுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் இது வந்து நாங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சரி இதை வெளியே கொண்டு வந்துருக்கோம். அதில் இப்போ என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது அந்த ஏரி இப்போ இந்த ஏரி இப்போ உயிரோடு இல்லை இல்லையா, அந்த ஏரி அழிக்கப்பட்டு விட்டது. ஆமாம். இப்போ மீட்டுருவாக்கம் பண்ணணும்னா வாட் ஷுட் பி டன் பை த கவர்மெண்ட் ஆர் த ஹைகோர்ட், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது இது கரெக்டான ஒரு இது. இப்போது ஏற்கனவே வந்து பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதல் படி ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அமைச்சே ஆகணும். அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இன்றைக்கி பண்ணலாம் கூட இன்னும் இதில் பண்ணி ஆகணும். நாங்கள் 10 ஏரிங்கெலாம் கொஞ்சம் நாங்கள் கேட்போம், பண்ணியே ஆகணும். அதை பண்ணிவிட்டு அது உண்மையிலே அந்த ஏரியோட நிலவரம் என்ன, உண்மையிலே அங்கே ஏரி இருக்கான்னு நாங்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், ரெக்கார்ட் சொல்லலாம். அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்றது அவங்க கொடுக்குற அந்த தீர்ப்புன்றது எப்படி நம்ம நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு ஆணையம் ஒன்று, ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆணையம், அந்த ஒரு குழு போல அமைப்பாங்க. அந்த குழு போய் உண்மையான தகவல் சொல்லுவாங்க. ஆமாம் இங்கே ஏரி இருந்தது, இங்கே தான் ஏரி இருக்குது, இங்கே தான் கரெக்டாக அந்த ஃபீல்டில் தான் உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டேன்னா என்ஜிடி வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும். அந்த இமீடியட்டாக வந்து அதை எவிஷன் பண்ணுங்கள், எவிஷன் பண்ணி அந்த ஏரியை வந்து மீட் எடுக்காமட்ட போல கொடுப்பாங்க. இதுதான் நம்ம கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அதாவது மீண்டும் அங்கே ஏரியை உருவாக்குறதுக்கான வேலை நம்ம பார்த்து ஆகணும் அப்படின்றீங்க. வேற இடம்லாம் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேய்க்கால் போகும்போது நீங்கள் எடுத்துன்னு வச்சு மேய்க்காலாக அதில் எடுத்துருக்காங்க. அந்த கம்பெனிக்கு மட்டும் மேய்க்கால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ஏக்கருக்கு மேலே மேய்க்கால் லேண்ட் எடுத்திருக்காங்க. மற்ற கிளாசிஃபிகேஷன் உள்ள நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள், மற்ற புறம்போக்கு நிலங்களுமே அதில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அது வேற. அதெல்லாம் வந்து நீங்கள் மாற்று இடம் கொடுத்துடலாம். வாட்டர் பாடிக்கு நீங்கள் மாற்று இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா தண்ணி வந்து நீர் வந்து தன்னுடைய வழியை வந்து அது ஏற்கனவே தேர்வு பண்ணிச்சு. அது இயற்கையாகவே வந்து ஒவ்வொரு ஏரியிலேருந்து கனெக்ட் ஆகி கடலில் வந்து சேர்ற போல தான் அது லிங்க் இருக்குது.
நீங்கள் புதுசாக ஒன்று இடத்துல எதுவுமே ஏரி நீங்கள் அங்கே ஃபார்ம் பண்ணீங்கன்னா அங்கே தண்ணி போய் சேரணும்ல. தோழர் எனக்கு என்னன்னா, இப்போ ஏரி இருக்குங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ அந்த ஊர்ல சென்னாங்கோப்பா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு நீங்க விசாரிச்சிங்களா? அங்க இருக்கிற மூத்தவங்கலாம் ஆமாப்பா இந்த ஏரி ஆட்டையை போட்டாங்கப்பான்னு சொல்றாங்களா? இல்ல மக்களின் மனநிலை என்னவா இருக்குது? அதை நீராதாரமா வச்சிருந்தாங்களா? அது விசாரிச்சிங்களா நீங்க? அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து சிப்கார்டு எடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் போய் கேட்பாங்க இல்லையா? இப்போ மக்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது எனக்கு ஒரு விஓ ஆஃபீஸு, ஒரு தாலுகா ஆஃபீஸு, அமைச்சர் வந்தாங்க மனு கொடுக்குறது, ஒரு கலெக்டரை பார்த்தா மனு கொடுக்குறது, இங்கே ஏறி இருந்துச்சு இங்கே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய கம்பெனி பார்க்கலாம், அதுக்கிட்டலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எடுத்துட்டாங்க அவ்வளோதான். ஏங்க அதாவது சிப்கார்டு எடுத்துதுங்க, கவர்மெண்ட் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. அதெல்லாம் ஜியோ போட்டாங்க அவங்க. என்ன ஜியோ போட்டாங்க? இப்படியே பேச வேண்டியது. அது சட்டம் தெரியாதவங்களும் இப்படிலாம் வந்து ஒரு இல்லாத ஒன்றை காட்டி அவங்க மிரட்டுறது. ஸோ இது ஒரு இதுவாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஓகே ஏரி காணாம இப்போ விவசாய நிலம் மொத்தம் காலியாங்க. நீங்கள் பயிர் வச்சா தானே நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கே வந்து தண்ணி விவசாய நிலமும் காலியாகுது. அதில் 1500 ஏக்கர் மொத்தம் விவசாய இடம் தான் 2 கிராமத்தில். ஓகே. ஒரு 15 ஏக்கர் மட்டும் இந்த பக்கத்தில் இருக்கும். தரிசெல்லாம் கிடையாது. தரிசெல்லாம் கிடையாது, எல்லாமே நஞ்சை நிலம். ஓகே. எங்கே அதான் சொல்ல காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டே வந்து ஏரி பாசனம் தான் முக்கால்வாசி. ஒரு ஆமா ஆமா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாமே ஏரி பாசனம் தான். நல்லா இருக்கும். ஒரு 2 போகம் விளையக்கூடிய ஒரு இது. 2 போகம்ன்றது ஒரு 5 மாதம் 6 மாதம் அந்த இது. இப்போல்லாம் 3 மாதம் 100 நாள் பயிர் இருக்கு இல்லைங்களா? அந்த காலத்தில் அது போல் பண்ணியிருந்தேன். நான் விசாரிச்சேன், நம்மளுக்கும் தெரியாது. அங்கே இருந்தவங்ககிட்ட பெரியவங்க கிட்ட நம்ம விசாரிக்கும் போது சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு 100 அடி 150 அடியில் தண்ணி வந்த இடத்துல இன்னைக்கு வந்து 1000 1500 அடி போட்டாலும் தண்ணி வர மாட்டேங்குது. தண்ணி வர மாட்டேங்குது. 1500 அடி போட்டாலும் இப்போ இந்த நீர் அதாவது எப்படி சொல்றது, நிலத்தடி நீருக்கு ஆதாரமே ஏரி தானே. ஆமா. நம்ம வெறும் பாசனத்துக்கு மட்டும் கிடையாது, அந்த தண்ணி வந்து நிலத்தடி இருக்கும், அதுதான் ஆதாரம். அப்ப அங்க ஏரியே இல்லையே, தண்ணி எப்படி நிற்கும்? மழை பெய்தா அப்படி ஓட்டு போகுது. அப்புறம் எங்க நம்ம இது பண்ணோம்? இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஏரி ஒன்று இருக்கு. இது வந்து சன்னகுப்பை ஏரி. அதுக்கு முன்னாடி வந்து ஒரோடம் ஏரி இருக்கு. இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ரவுண்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல தண்ணியே வரக்கூடாது அந்த ரேஞ்சில் ரவுண்ட் பண்ணாங்க. எப்படின்னா 3 பக்கம் அந்த ஏரியோட கரை இருக்கும், ஒரு பக்கம் ஓப்பன் பிளேஸ், அதாவது நீர் வரத்துன்னு சொல்லுவாங்க. நீர் வரத்து பகுதி, அந்த காடு ஒன்று இருக்கும், அந்த காட்டுக்குள்ள இருந்து தண்ணி வரும். சரி. ஒரு கம்பெனிக்காரன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு கம்பெனி ஒன்று கட்டுறாங்க. இந்த இப்போ மெயின் ரோடு ஒன்று இருக்கும். அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டில், அதாவது வடக்கு பார்த்தா போல் அந்த கம்பெனி கட்டிட்டாங்க. அந்த வடக்கு, அதாவது இந்த எப்படி சொல்லுது, வடக்கு தெற்கு பக்கத்தில் தான் வந்து அந்த கம்பெனி அமைவு இருக்கும். அதுக்கு நடுவில் தான் வந்து தண்ணி வர போல இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தெற்கு பக்கத்தில் அந்த கம்பெனி, சாரி முதல்ல தப்பா சொல்கிறேன், தெற்கு பக்கத்தில் அந்த கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனிக்கு தெற்குலேருந்து வடக்கு போகிற போல பாதை அமைச்சிட்டான். ஸோ அந்த காட்டுலேருந்து தண்ணி வரது அடைப்பட்டுச்சு. இப்போ நீர் வரது அதை ஸ்டாப் பண்ணிட்டான். அப்புறம் எப்படி ஏரி இருக்கும்? ஆமாம், அதாவது தண்ணி வரக்கூடாது. கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த ஏரியை மூடிட்டு அங்கேயும் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ இது போல தான் வந்து அங்கே நடக்குது. வாட்டர் பாடி வைலேஷன் வந்து சிப்கார்டு வந்து ஃபர்ஸ்ட் பண்ற வைலேஷன் அதுதான். ஏரி, நீர், குளங்க, குட்டை எது இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறதில்ல, அதை எடுத்துடுவாங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்துல இது குறித்தான அவேர்னஸ் இருக்குதா? ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில ஒரு கம்பெனி உருவாதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை தோழர். ஒரு அதிகாரிகள் போய் ஆய்வு பண்ணணும், எல்லாம் செய்யணும், நீர்பாடியில வச்சிருக்கிறியா எங்க வச்சிருக்கன்றதை பார்க்கணும். அதிகாரிகள் மட்டம் உங்களுக்கு எப்படியாக தோற்றம் அளிக்கிறது? இல்லை, இப்போ ஒரு பெரிய அதிகாரிங்க ஒரு 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியாது, அதாவது ஒபேத ஆர்டர் போல் நான் சொல்கிறதே செய்வாங்க, அவ்வளோதான், அதை மட்டும் தான் தெரியும், அவங்க சொல்கிறதே செய்வாங்க, மேலேருந்து என்ன உத்தரவு அதை செய்வாங்க. இன்னொருத்தவங்க வந்து பயம், விஷயம் தெரிஞ்சவங்களும் பயம், ஐயோ நம்ம போய் வச்சுமா அப்போ அவங்க இந்த டீம்ப்பா, இவங்க பெரிய கம்பெனிப்பா, இவங்களோட நெட்வொர்க், நான் பேர் சொல்ல விரும்பல, புரியுது. அது அதிமுக இருக்கும்போது அந்த கம்பெனி உருவாக்குனாங்க, ரோடு போடுறாங்க. பிடபிள்யூக்கெலாம் ஃபஸ்ட்டு ஆர்டிஐ போடும்போது அவர் இப்போ வரைக்கும் அந்த தகவல் என்னால் வாங்க முடியல. என்ன தகவல் அது? அதான் அந்த ரோடு போட்டதுக்கான பிளான் அப்ரூவல், என்ஓசி, பிடபிள்யூடி என்ஓசி. எப்படி என்ஓசி கொடுத்தீங்க நீங்க? அதாவது நீர்வளத்துறையோட என்ஓசி எப்படி கொடுத்தீங்க நீங்க? ஒரு நீர்வழி பாதை அடிச்சிட்டா எப்படி போகும்? ஒரு 100 ஏக்கர் ஏரி, அது நீர்வழி பாதை, ஒரே ஒரு பாதை தான், அந்த பாதையை அடிச்சிட்டீங்க. ஒரு பக்கம் ரோடு, ஒரு பக்கம், அதான் நான் சொல்லல, 3 பக்கம் கரை, ஒரு பக்கம் தான் நீர்வழி பாதை. அப்ப அந்த பக்கத்தில் நீங்க அடிச்சீங்கன்னா தண்ணி எப்படி வரும்? இது என்ஓசி கொடுத்த அறிவாளி யாரு? இன்னைக்கு வரைக்கும் தகவல் வாங்க முடியல. ஆணையத்தை போட்டு ஆணையத்திலே வந்து தகவல் கொடுக்க சொல்லி, ஆணையத்தில் தகவல் கொடுக்க சொல்லி 3 வருஷம் ஆகுது. இதை நம்ம பேசுறது அந்த ஏரியா சொல்ல வரேன். ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து அதிகாரிங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்தா மாட்டி பண்ணுறது வேற. ஏன்னா இது வந்து ஒரு அதிகாரி முடிவு பண்ணி கொடுக்கறதில்ல, அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது, அந்த அலுவலருக்கு அவங்களுக்கான ஒரு கடமைகள் இருக்குது. அவங்க என்ன அதை செய்யறதுக்கு முழுமையாக அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதை யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க? இன்னைக்கு மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தானே அது வருது. என்ன கேட்டால் எனக்கு தெரியாதுங்க, மேலேருந்து சொன்னாங்க, அவ்வளோதான்.
இந்த ரேஞ்ச் தான். அதனாலனா அவங்கள நம்ம எதுவும் குறை சொல்ல. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது நினைச்சாங்கன்னா இப்போ அந்த இமீடியட்டாக ஃபார்ம் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா மாவட்ட ஆட்சி நடத்தா அவரால் முடியும். ஆமாம், அவங்க கோர்ட்டே இப்போ அந்த பவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இங்கே போய் அதை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எடுக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் அதை பண்ணுறதுக்கு அவங்க தயங்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ முதலமைச்சர் வந்து போனது கண்டிப்பாக அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. யாராவது அந்த கம்பெனி. ஸோ இது தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க தோழர்? ஏன்னா இது வந்து ஒரு இப்போ ஏரிகள் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறத வந்து தனியார் நிறுவனங்கள் பண்ணா வந்து அமைதியா இருக்கிறாங்க. யாரோ ஒரு ஏழை பாட்டாளி மக்கள் யாராச்சும் எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா உடனே வெளியேறுன்னு இங்கிட்டு அங்கிட்டு அடிச்சு தூக்கி துரத்தி அடிக்கிறாங்க. அவங்க இருந்த ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக் கூரைகளை வீடு கட்டினா கூட உடனே புல்டோசர் உடனே இடிச்சு தரமட்டம் ஆகுறாங்க. மக்களுக்கும் இது வந்து புரியல. தனியார் நிறுவனங்களுக்கு அமைதியா இருக்கிறீங்க, இவங்களை விட்டுறீங்களாப்பான்னு கேட்கறாங்க. அரசு என்ன பண்ணணும்? இல்லை, அரசு அதை சொல்றேன், இது நீர்நிலைகளை வந்து இமீடியட்டாக கண்டறிஞ்சு அதை மீட்கிறதுக்கான வழியை பண்ணணும். இப்போ எல்லினோலாம் வருது, நம்மளுக்கு வந்து புயல் வருமா, வெயில் அடிக்குமா, இல்லை காலையில நல்ல வெயில் அடிக்குது, பஞ்சம் வருமா, சாயங்காலம் மழை பெய்யுது, பஞ்சம் வருமானு தெரியாது. ஸோ இவங்களால புதுசாக ஒரு ஏரி நீ உருவாக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏற்கனவே உள்ள ஏரி அது பல ஆயிரம் வருஷமா, எத்தனை வருஷம், எந்த வருஷம் ஏரி எப்போ உருவாச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன அப்படி ஒரு ஏரி, அங்கே இருக்கிற வாட்டர் பாடிஸ் எல்லாமே வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. நிறைய அங்கே அந்த ஊர்லேயே வந்து ஒரு 3 குட்டை உள்ள மாட்டியிருக்கு. நான் குட்டையெல்லாம் கேஸ் போடல, குட்டை குளத்தெல்லாம் வந்து சேர்க்கல. காரணம் என்னன்னா அதை ஜீவ போட்டு மாற்றிடுவாங்க. குட்டை குளங்கள் வந்து நான் வேற இடத்துல மாற்றி வச்சுக்கலாம். குட்டை குளங்கள் வந்து நம்ம தற்காலிகம் சொல்ல முடியாது, அதை கொஞ்சம் ஏற்படுத்த முடியும் உருவாக்கத்தை ஏற்படுத்த. ஆமாம் கொஞ்சம். ஆனால் ஏரின்றது ஒரு 44 ஏக்கருக்கு தண்ணி பாசனம் கொடுக்குற அந்த வழியை வந்து நீ உருவாக்கவும் முடியாது. ஒரு 44 ஏக்கர் ஏரி வந்து ஃபுல்லாகணும்னா அது இயற்கையில வந்த ஒரு வழித்தடத்தால் மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். இப்போ இவங்க பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த காட்டுலேருந்து வர தண்ணி ஃபுல்லாக கட் பண்ண பாருங்க. அது போல் ஏதாச்சும் ஒரு இப்போ திரும்பி அந்த பக்கம் போய்டும் தண்ணி, அது திரும்ப வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ இது போல் நான் என்னோட கோரிக்கை என்ன அப்படின்னா, இதை தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக தலையிட்டு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போகணும். இதை அந்த ஏரியை மீட்கணும். இப்போ அரசு அதாவது பசுமை தீர்ப்பாயம் கொடுத்துருக்கிற அந்த இன்ட்ரீம் ஆர்டரை அந்த இது பண்ணி அதை நடைமுறை கொண்டு வரணும். அவங்க வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அமைச்சு அதை வந்து அந்த ஏரியை அதை மீட்கிறதுக்கான வழி பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் அதை குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். அட் த சேம் டைம் இது போன்ற ஏரிகள் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு நியாயம், அப்புறம் ரொம்ப எளியவர்களுக்கு ஒரு நியாயன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அட் த சேம் டைம் எதுவாக இருந்தாலும் ஏரிகள் இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுறது யாரும் வந்து பொறுத்துக்க போகிறது கிடையாது. நடவடிக்கை என்னங்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகை மிக்க நன்றி. நன்றி. முன்னு சந்திக்கலாம் அவர்களே. வணக்கம்.